வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம தோல் நீக்கிட்டு நம்ம துருவிக்கலாம், இல்லை தோலோடு கூட துருவிக்கலாம். இப்போ நான் துருவி எடுத்துகிட்டு வர போகிறேன். நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தோலோடு தான் துருவி எடுத்துருக்கேன். இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய் அந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காயை சேர்த்துடலாம். நான் கரெக்டாக 2 மாங்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் மாங்காய் 2 மாங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணும். நம்ம துருவி மட்டும் இல்லை, நீங்கள் கட் பண்ணி கூட அந்த மாதிரி செய்யலாம். நம்ம துருவி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதுக்காக தான் நான் துருவி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தொக்கு பதம் வந்துடணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம். இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லா சாப்பாட்டு கூடயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். பாருங்கள், சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மாங்காய் இனிப்பு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லா சாதத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.